எஸ் மக்களே, பிக் பாஸ் ப்ரோமோ 3 and 4 வந்துருச்சு. எனக்கு ப்ரோமோ 3 சுத்தமாக பிடிக்கல. யார் என்ன நினச்சாலும் சரி. ஏன்னா இது எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகலாம் நான் சொல்லலை. பட் அந்த இடத்துல அது ஒரு புத்திசாலித்தனமான மூவாக தான் இருந்தது. அவர் ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிற உரிமை அவருக்கு இருக்குது இல்லையா? இப்போ இன்கேஸ் இந்த வீட்டுக்குள்ளே அந்த டாபிக் ஆதரவு எடுக்கிறாங்க, பேசுகிறாங்க, அப்போ கூட பதில் சொல்லணுமா வேண்டாமாங்கிற முடிவை எஃப்ஜே தானே எடுக்கணும். ஆதிரிக்கு பேசுகிறதுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே மாதிரி இதை நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்குரிய உரிமை எஃப்ஜேக்கும் இருக்குது. அதையும் மீறி அவர் ஒரு 2-3 நாள் அந்த டாபிக் பேசிட்டார். அது என்னன்னா, அவங்க ஆதிரை பர்பஸ்ஃபுல்லி எஃப்ஜேவை அசிங்கப்படுத்தணும், தான் பயங்கர நியாயம் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணி ஒரு கேஸ் போட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டே இவங்க எஃப்ஜேவும் விக்ரமும் சேர்ந்து அந்த கேஸை இழுத்து மூடிட்டாங்க. இதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. விஜய்ஸ் அவங்கள திடீர்னு இருக்காங்க. எனக்கு சீரியஸாக சுத்தமாகவே அது பிடிக்கல. அது விஜய்ஸோட தனிப்பட்ட பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி தான் தெரிஞ்சது. ஏன்னா யாருமே எனக்கு தெரிஞ்ச வெளியில் பெருசாக யாருமே அந்த விஷயத்தை எதிர்த்த மாதிரி தெரியல. புத்தாலித்தனமாக பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எஃப்ஜேவை குறை சொல்கிற அளவுக்கு ஆதிரை நல்லவங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. எஃப்ஜேவும் நல்லவங்க கிடையாது, ஆதிரையும் நல்லவங்க கிடையாது. அப்படிங்கும் போது அது ஈக்குவல் தானே, மியூச்சுவல் தானே. அதுக்கு எதுக்கு ஒருத்தங்களை பர்டிகுலர்லி அசிங்கப்படுத்தணும், ஏன் போராடுறாங்க அப்படின்னு புரியலை. அடுத்து 4th ப்ரோமோ அதை தொடர்ந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். திவ்யா, எஃப்ஜே, அரோரா கூட ஏதோ பயங்கர கேஓஸ் போகுது ஆதிரை வச்சு தான். மேபி இதோட கண்டினியூஷனாக தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. என்ன அந்த 10 ரகசியம் இருக்குது சொல்லுவேன் ஏதோ எஃப்ஜே சொன்னார்ல, இவங்க மறுபடியும் அந்த டாபிக் எடுத்துருந்துருக்கணும். அரோரா ஏதோ கரெக்டாக தான் பேசியிருப்பாங்க போல் இருக்குது. இவர் விஜய் சேதுபதி அரோராக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அவங்க இவங்களுக்காக ஆதிரைக்காக பேசலை, மெயினாக எஃப்ஜேக்காக தான் பேசுகிறாங்க. உங்களுக்கு நல்லதே புரியலை அப்படின்னு எஃப்ஜே போட்டு அடிச்சு தரதை பார்க்க முடிஞ்சது. எனக்கு என்னன்னா, இந்த மனுஷன் வாரம் ஃபுல்லாக எல்லாரையும் டென்ஷன் பண்ணி இரிட்டேட் பண்ணுறவங்கள ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாரு. ஒரு ஓரமாக ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணுங்கன்னு உட்கார வச்சிடுறாரு. சின்ன பிரச்சனைகள் பண்ணுறவங்களெல்லாம் பிடிச்சி அடின்னு அடித்து துவைக்கிறது. விஜேஎஸ்க்கு ஹோஸ்டிங் வரலை. அவர் ஒரு ஒத்துக்கிட்டு ஒதுங்கி போயிட்டாருன்னா நல்லாயிருக்கும். அவருக்கும் மரியாதையாக பேச தெரில. அவர் எந்த டாபிக் எப்படி அட்ரஸ் பண்ணுங்கிறது அவருக்கு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு அட்ரஸ் பண்ணுறாரு, வளர்றாரு நிறைய. அண்ட் இந்த சண்டை என்ன ஆச்சுன்னு தெரில. நம்ம 1 hour எபிசோட் பார்த்துட்டு பேசலாம். பட் அந்த 3rd ப்ரோமோல எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. ஏன்னா அது எஃப்ஜேவோட சாய்ஸ், அவர் பேசுகிறதும் பேசாததும். ஒருவேளை ஆதிரை பயங்கர அப்பாவி இவர் யூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னு ஏதாவது இருந்திருந்தாருன்னா நம்ம கண்டிப்பாக ஆதிரை சப்போர்ட் பண்ணி பேசியிருப்போம். அப்படி இல்லை. அது எதுக்கு அவங்க அப்படி ஒரு ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரில. ஆதிரைலாம் அடுத்த வாரம் வந்தால் வெளியில் போக வேண்டிய ஆள். அழகாக கேம் விளையாண்டுருக்கலாம். அதை விட்டுட்டு வினோத்தை நோண்டிட்டு எஃப்ஜேவை நோண்டிட்டு அவங்களே வந்த சாய்ஸை வீன் பண்ணால் இவர் சப்போர்ட் பண்ணி ஏற்றி விட்டு அவங்க கேமை கெடுக்கிறாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஆதிரை ஒழுங்காக அட்வைஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஆதிரை கேமை இன்னும் கெடுத்து இன்னும் நாசமாக போட்டு விஜய் சேதுபதி பண்ணுற மாதிரி தான் இருக்குது எனக்கு. அரோரா பற்றி நம்மளுக்கு தெரியல. ஏன்னா சில சமயம் கரெக்டாக பேசிடுவாங்க. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு முடிவு பண்ணலாம் என்னன்னு. தேங்க்யூ.